ஹலோ மக்களே, நான் மணிகண்டன் ஃப்ரம் இது நல்ல விவசாயம். 2023 இன்னைக்கோட முடிய போகுது. பிறகு போகிற 2024 நாளைக்கு 1/1/2024 நாளைக்கு பிறகு போகுது. நிறைய இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு. அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களையும் வெள்ளம் நிறைய பேர் நம்ம எல்லாருமே பார்த்தா தான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ பிறக்க போகிற இந்த 2024 அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்லேயும் நமக்கும் நிறைய சோகமான நிகழ்வுகளும், இழக்கக்கூடாத நிறைய இழப்புகளும், முக்கியமாக நிறைய துரோகங்களும் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கோடு எல்லாமே முடிஞ்சிடணும். எல்லா நெகட்டிவிட்டியும் இன்னையோட முடிஞ்சிடணும். பிறக்க போகிற இந்த 2024 நாளையிலேருந்து எல்லாருக்கும் சூப்பராக அடிப்படையாக ரொம்ப சூப்பராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மாடி தோட்டம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னையோட 2 வருஷத்தில் புதினா வச்சு ட்ரை பண்ணி வரவே இல்லை. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாடி தோட்டத்தில் இங்கே புதினா வச்சு வளர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு சட்னிக்கு பறிச்சிட்டோம். அதை தான் நான் பறித்து கொண்டு ராகவிட்ட கொடுத்தேன். ஆஞ்சி சட்னி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அம்மா வேலைக்கு போயிட்டு காட்டில் கொத்தமல்லி தழை போட்டு வந்தாங்க. ஸோ கொத்தமல்லி தலையும் புதினாவும் போட்டு சட்னி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலைப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10-15 இட்லி கடன்னு அசால்ட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, புதினா, கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகா ப்ளஸ் வரமிளகா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாளிக்கவே வேண்டாம். இருந்தாலும் தாளிச்சு அப்படின்னா இன்னும் கூட ரொம்ப டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு பதிலாக துவரம்பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொண்டக்கடலை வெந்துட்டுருக்கு. ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு அறிவாளி காலையில் வெந்தய டீ குடிச்சிட்டு காதை குடஞ்சி பட்ஸை இதில் போட்டுட்டு பேரிச்சம்பழத்தை தின்னு கொட்டையை இதில் போட்டுட்டு சிக்கு முடியை தூக்கி இதில் போட்டு எவ்வளோ அறிவாளி பார்த்தீங்களா. என்ன பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு வச்சுட்டு கொண்டக்கடலை இப்போ சாப்பிட்றதுக்கு வேக வச்சுட்டு அம்மா கஞ்சி கரைச்சி குடிச்சிட்டு மிச்சம் எங்களுக்கு வச்சுட்டு தண்ணி குடிச்சின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது புதினா கொத்தமல்லி சட்னி. புதினா அம்மா நேற்று கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம மாடியில் இருந்த புதினா பறித்து சட்னி, சூப்பரான ஒரு சட்னி. இது நைட்டு வச்ச தம்பட்டை அவரைக்காய், நம்ம மாடியில் வளர்ந்த தம்பட்டை அவரைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு. இது இப்போ கொறிக்கிறதுக்காக கடலை வச்சு வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு இப்போ போய் பார்க்குறேன். டீ குடித்த கப்பும் வெந்தய டீயும் அப்படியே இருக்குது. சிங்க்கும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் தண்ணி மாடி கொண்டு போய் ஊற்றணும். அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அம்மா கொஞ்சோண்டு கீரை மட்டும் உருவி வச்சுட்டு வேலைக்கு ஓடி விட்டார்கள். நான் கீரை பொரியல் பண்ணோம். பார்த்துக்கோ, சாமியை கும்பிட்டு காலையில் புரட்டை அடித்து தூங்குறா. இந்த பக்கம் பாரு, டீ ஓடிக்கிட்டு இருக்குது, தூங்கிக்கிட்டு இருக்கா. இந்த அணியாக எங்கேயாச்சும் நடக்குமா? எங்கள் வீட்டில் நடக்கும். மணி பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி கரெக்டாக. இங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை ஆஞ்சிட்டு அந்த குச்சியில் ரசம் வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு ரசம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அடிப்பொலியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராகவி காலையிலே எல்லா துணியெல்லாம் பெட்ஷீட்டு, பில்லோ கவர்ஸு, மேட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்பவும் குளிச்சுட்டான். நாளைக்கு நியூ இயர்க்கு இன்றைக்கே குளிச்சுட்டான். வீடும் ஒட்டடையெல்லாம் அடித்து இன்றைக்கி பஞ்சமி, சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சாயங்காலம் நாங்கள் பஞ்சமிக்கும் வாராகி அம்மன் கோவிலுக்கும் போயிடுவோம். ஸோ அப்போ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.